தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒர்க் ஆகும். நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ரீபெயிண்ட் இண்டிகேட்டர் கிடையாதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி 16/5/2024 காலையிலே இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து மார்க்கெட்டு ரன் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகி டார்கெட்டும் கொடுத்துருச்சு, செகண்டு செல் ஆக்டிவேட் ஆகி டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரெண்டு ஸ்டெப்பு தான். ஒன்று வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு 4 லைன் ஃபார்ம் ஆகும். மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகும், கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகும். இப்போ மேலே இருக்கிற அந்த லைனுக்கு பேர் 2 லைன்ஸுக்கு பேர் சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். கீழே இருக்கிற 2 லைனுக்கு பேர் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று மேலே போகணும், இல்லாட்டி கீழே வரணும். இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு நம்ம செல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த மிட் லைன்லேருந்து கீழே வந்துச்சுன்னா அங்கே வந்து பை பண்ணி அது மேலே போகும்போது செல் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இதில் வந்து டார்கெட்டு நம்ம இண்டிகேட்டரில் போயிட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இன்னையோட மார்க்கெட் நிலவரப்படி ஃபஸ்ட்டு ஒரு 5-6 கேண்டில் நல்ல ஒரு ஃபோர்ஸாக இறங்கினதுனால நம்ம யூஸ் பண்ணுறது கபடி கால்குலேஷன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். அது போக நம்ம பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஹை வேல்யூ உள்ள ஸ்கிரிப்டை ட்ரேட் பண்ணும்போது அதிகமான லாஸ் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைனி 2 ஸ்டாப் லாஸு, டைனி 2 டார்கெட்டை நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம இனிஷியலாக பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு இங்கே பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ பை ஆக்டிவேட் ஆனதுனால நேராக செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பையோட டார்கெட்டை நீங்கள் என்னேபிள் பண்ணிக்கிங்க. செல்லை எடுத்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. அதுக்கப்புறம் செகண்டு செல்லையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், என்னேபிள் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய செட்டிங்ஸ் இங்கே ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது மார்க்கெட்டு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, திருப்பியும் டார்கெட் கொடுத்துருச்சு. அப்போ 2 டைம்ஸ் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடிங்லேயே. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், அதோட மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிருங்க. தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரேட் பண்ண வேணான்னு சொல்லி மறுபடியும் சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆயிருக்கு, நமக்கு செகண்ட் செல்லு இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, 3 டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட்டு இன்னமும் கீழே போயிட்டு இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கும் நம்மளுடைய இண்டிகேட்டரில் ஆப்ஷன் இருக்குது. நம்ம இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் போங்க, அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல தேர்டு பை ஜோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை என்னேபிள் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு செகண்ட் செல்லுலேருந்து நேராக வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும். அப்போ இங்கேருந்து இது ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகுது. அப்போ இங்கேருந்து பை ஆக்டிவேட் ஆகிடோன்னே ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த்து டார்கெட்டு நம்ம கொடுத்துருச்சு. இதை வந்து 6th டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது 7th டார்கெட். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு பையில் ஆக்டிவேட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இன்னொரு தடவை கீழே வந்து நமக்கு அதே இடத்துலையே நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி மேலே போயிருக்கு பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக 2:46க்கு நான் என்ன பண்ணியிருந்தேன், 47,500 கால் ஆப்ஷனை 520 ரூபாய்க்கு வாங்கினேன். 520 ரூபாய்க்கு வாங்கின உடனே ஒரு 2-3 கேண்டில் சல்லுன்னு கீழே வந்துச்சு. கீழே வரும்போது 490 கிட்ட வந்துச்சுன்னா நான் இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்டரும் போட்டு வச்சுருந்தேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு, மேலே போச்சு. 570, 580, 640க்கு மேலே மார்க்கெட்டு போயிடுச்சு. அப்போ 520 ரூபாயிலேருந்து 640, கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் சிஸ்டம். ரொம்ப ஈஸியான சிஸ்டம். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுடைய சிஸ்டம்ங்கிறது 4 லைனை பேஸ் பண்ணி சிஸ்டம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும், 4 லைன் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் ஒன்று கீழேருந்து மேலே போகும், இல்லை மேலேருந்து கீழே வரும். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போயிடுச்சுன்னா நம்ம ஜோனுக்கிட்ட போகும்போது நம்ம செல் அடிக்கணும். இல்லை மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன உடனே மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம ஜோனுக்கிட்ட போகும்போது தான் பை பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. டார்கெட் ஃபஸ்ட்டு, செகண்ட் டார்கெட்டு, திருப்பியும் கீழே வந்து பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட் சொல்லி நமக்கு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்டு, ஃபிஃப்த் டார்கெட்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் நமக்கு எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ இது சிம்பிளஸ்டான மெத்தடு. இதை திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தர நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.